வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாலகுமரன் ஐயா அவர்கள் எழுதிய இரும்பு குதிரைகள் அத்தியாயம் 33. காயத்ரி குழந்தைகளை அணைத்து கொண்ட நேரத்தில் கோர்ட் வாசலில் செல்லத்தம்பி தவிப்புடன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். ராவுத்தர் கார் தொலைவில் இருந்தது. ராவுத்தரும் அவரது வக்கீலும் தத்துவம் பேசி கொண்டிருந்தார்கள். கௌசல்யா அவர்களை கடக்கும்போது அதீத வைக்கப்பட்டு செல்லத்தம்பிக்காக டீயும் பீடியும் வாங்கி வந்தாள். போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் நடராசன் வராந்தாவில் வர செல்லத்தம்பி டீ கிளாஸுடன் எழுந்தான். என்னடா ஜாமீன்லே வெளியே வந்துட்ட? என்ன மரியாதை இல்லாமல் எதிர்க்க நின்று டீ குடிக்க சொல்லுதா? அதெல்லாம் இல்லைங்க, தலை சுத்தலாக கேராக இருந்துச்சு, அதான் இதுக்கிட்ட சொல்லி டீ வாங்கியாந்தேன். வக்கீல் வச்சு ஆட்டினா போலீஸ்காரரு பிடுங்கி போட்டுடலாம்னு நினைக்கிறாரா ராவுத்தர்? அதெல்லாம் இல்லைங்க, ஏதோ 2 மாதம் குறையாதான்னு பேசத்தான். பேசட்டும், பார்த்துடுறேன். புத்தி இல்லையடா ராவுத்தருக்கு. போலீஸ்காரனே முறைச்சிக்கிறாரே, முடியுமா? டீ சாப்பிட்றீங்களா? கௌசல்யா, டீ வாங்கினு வா. உனக்கு கொஞ்சம் புத்தி இருக்குது. இன்னைக்கு விட்டா கூட நான் நாளைக்கு தெருவில் வண்டி ஓட்டணுமே. வண்டி ஓட்டுறவன் யாரை முறைச்சிக்க முடியும்? அதுவும் லாரி ஓட்டுறவன் சண்டை போட்டா முடியுமா? நேத்திக்கு பூந்தமல்லியாண்ட ஸ்பிரிட் லாரி கவுந்து போச்சாம். பாம்பே டிரைவரு லாரி ஆண்ட பப்ளிக்கு வர வேணாம்னு கெஞ்சி காலில் விழுந்து கத்தியிருக்கிறான். அவனை தள்ளி விட்டுட்டு தவளை ட்ரம் குடம் எடுத்துக்கின்னு ஊர் ஜனம் ஸ்பிரிட்டு பெட்ரோல்னு பிடிச்சிருக்குது. டமால்னு வெடிச்சதும் பிடிச்சவன் 10 பேரும் பொசுங்கி போட்டான். ஏண்டா தடுக்கலேன்னு அந்த டிரைவரை பொது ஜனம் போட்டு மிதிச்சிருக்குது. அடிபட்டு சுருண்ட டிரைவருக்கு ஜாமீன் கூட இல்லைன்னுட்டாங்களாம். அந்த டிரைவர் கதி என்னாகும்? அடி உதை அவமானம், ஜெயில், துட்டு நஷ்டம், வேலை போன கஷ்டம் எல்லாம் அவன் தலையிலே தானே. அப்போ ஏண்டா வண்டி ஓட்ட வர? போய் மல்லா கொட்டை பயிர் பண்ணுறது தானே துட்டு ஆசை. மாடு பிடிக்கிறது கேவலம்னு நினச்சி வண்டி ஓட்ட வரீங்க. அப்படி பேசாதே சார். பிறக்கப்பவே போலீஸ் இன்ஸ்பெக்டர் நான் பிறக்கிறோம். இதை விட பெருசுன்னு தான் ஓடி வரோம். வந்தால் தான் தெரியுது அதில் இருக்கிற புடுங்கள். வானாம்னு போக முடியலையே. 4 மாதம் ஜெயிலே போட்டால் வெளியே வந்து பீடி வியாபாரம் பண்ணவா முடியும்? திரும்பியும் வண்டி தான் ஓட்டணும். டிரைவர் ஆகணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். உங்கள் மாதிரி பெரியவங்க மனம் வச்சா டிரைவர் என்ன சார், ஓனராகவே ஆகிடலாம். அட்ரா சக்கை, மடியில் துட்டு கனந்தான் போல. துட்டா இல்லை சார், மல்லாக்கொட்டை பயிர் நிலம்தான் ஒத்திக்கி விட்டுருக்குது. விற்றுட்டு வரணும். டீ சாப்பிடு சார். கௌசல்யா, ஐயா கிட்ட கொடு. இது எங்கே பிடிச்ச? கெட்ட பொம்பளையாச்சே. யார் கெட்டவங்க, யார் நல்லவங்க? பதம் தெரிஞ்சு ஓட்டினா எல்லா வண்டியும் நல்ல வண்டி தான். எனக்கு கிளட்ச் ஒரு மாதிரி சாலும் இருக்கணும். இன்னொருத்தருக்கு டக்குன்னு கேட்கணும். கிளட்சு சரியில்லைன்னா ஓட்ட தெரிஞ்சவன் எவனும் சொல்ல மாட்டான். அவன் மாட்டத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான். சைலன்ஸ். கோர்ட்டு கூடிட்டு. கூண்டில் செல்லத்தம்பி கை கட்டி நின்றான். ஹிட் அண்ட் ரன்னா? விட்னஸ் எப்படி? யாரு? ஐ விட்னஸ் உண்டா? கூப்பிடுங்க முதல்ல. பாதியாக கேஸ் கொண்டாடாதீங்க நடராசன். ஐ விட்னஸ் உண்டா இல்லையா? டென்ட் வாலிசல் ஓட்டையெல்லாம் விட்னஸ் கிடையாது. விபத்தை பார்த்தது யார்? எப்போது? லாரி நம்பர் தெரியுமா? ரிப்போர்ட் செய்த ஆள் லாரி நம்பர் சொன்னானா? ஹைவேலே 1000 லாரி போகுது. சரியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. உன் பேர் என்னப்பா? செல்லத்தம்பிங்க. செல்லத்தம்பி, இவங்க சொல்கிற நபரை நீ அடித்து போட்டுட்டு ஓட்டுனீங்களா? தெரியலைங்க தோற. பம்பர் ஏன் உடஞ்சிது? வளைஞ்சி கிடந்தது, நிமித்தினம் உடஞ்சி போச்சுங்க. எப்போ வளைஞ்சிது? தெரியலைங்க. 400 மைல் போகிற லாரிங்க. எங்கேக்கினா ரா வேலையில் தட்டிகிட்ருக்கோம். நீங்கள் ஆள் அடித்து போட்டதா எழுதி கொடுத்துருக்கீங்க. எப்படி? நீ தான் நிச்சயனாரு. இல்லைன்னா எப்படி சொல்கிறது? சொல்லிவிட்டு எப்படி மறுபடி ரோட்டில் நடக்கிறது? அடித்தாங்களா உன்னை? வலுக்கட்டாயமாக கையெழுத்து போட சொன்னாங்களா? அதெல்லாம் இல்லைங்க. ராவில் காட்டு பக்கம் ஓட்ட சொல்ல நாய் நரி குறுக்கே ஊழும், தட்டுன்னு முட்டி எகிரும். அந்த மாதிரி ஆகியிருக்கலாம். அது காட்டு பகுதியா நடராசன்? வயல் பகுதி சார். மக்கள் வசிக்க இடம் இல்லையா? ஊருக்குள்ளார சொல்ல அப்படி சத்தம் போட்டால் நிறுத்திடுவோம் தோற. அந்த
அந்த தட் சத்தம் கேட்ட பிறகு உன்னை யாரும் நிறுத்தலை இல்லையா? ஆள் இடிச்சுதா தெரியாதுங்க. அப்புறம் ஹிட் அண்ட் ரன் எப்படி ஆகும் நடராஜன்? வண்டியின் நெரிசலும் அடிபட்டவரின் காயமும் மண் தரை ஓரம் டயர் தடமும் லாரி டயர் வடிவமும் பம்பரில் ஒட்டியுள்ள சுண்டு விரல், இறந்த நபரின் கை சேதம், கடந்த செக் போஸ்ட் நேரமும் இறந்த நபரின் மரண நேரமும் நடராஜன் விளக்கி பேசினார். என்ன செல்ல தம்பி, இதுக்கு என்ன சொல்கிற? இடிச்சிருக்கலாம் சாமி, ஆனால் குரலே கேட்கல. யாரும் கூச்சல் போட்டு நிறுத்தலை. ஆனால் இடிச்சது எனக்கு தெரியவே இல்லை சாமி. இவங்க சுண்டு விரல் பம்பரில் பார்த்த பிறகு போலீஸில் ரிப்போர்ட் பண்ணலை சார். ஏன்பா பதில் சொல்லு. வேறு யாருன்னா ஏற்றி தெருவில் கிடந்து நம்ம டயரில் பட்டு ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம்னு நினச்சோம் சாமி. குழம்பிட்டோம். இந்த லாரியை நீங்கள் கண்டுபிடிச்ச விதம் என்ன நடராஜன்? மொட்டை ஃபோன் கால் என்று நடராஜன் எழுதவில்லை. தானே தேடி கண்டுபிடித்ததாய் விவரித்திருந்தார். எதிர்ச்சியாக அந்த லாரி கண்ணில் பட்டு விசாரிச்சப்ப இருக்கலாம்னு சொன்னாங்க. அப்படித்தானே கோர்ட்டு கேள்வி கேட்டது. நடராஜனால் மறுக்க முடியவில்லை. இது ஹிட் அண்ட் ரன் இல்லை. விட்னஸ் போராது. அஜாக்கிரதையாய் வண்டி ஓட்டிய குற்றம். 6 வாரம் வெறும் சிறை தண்டனை. கூடவே அபராதம் 1000 ரூபாய். வண்டி ஓட்டிய செல்லத்தம்பி ஏற்கனவே 15 நாட்கள் சிறையில் இருந்து விட்டபடியால் கௌசல்யா துள்ளி குதித்தாள். காலு பிடிச்ச முதலை துணி உருவி துண்டுடிச்சாம். போட்டு போ. உசுறு முக்கியமா, முண்டை கட்டியாக நிற்கிறது முக்கியமா? பொத்திக்கின்னு ஓடிடலாம் போ. 4 வாரம் ஜெயிலு. வர்ற அம்மாச்சிக்கு அடுத்த அம்மாச்சி தண்ணி தொட்டி தெருவுக்கு வந்துடலாம். மாலை போட்டு நான் இட்டாரேன். ஏன் அழுவுற? அழுவாத போ. கௌசல்யா செல்லத்தம்பியின் கண்களை துடைத்து விட்டு அழுதாள். செல்லத்தம்பி சந்தோஷம் தாங்காமல் அழுதான். 6 மாதமோ 1 வருடமோ என்று பயந்த பயம் கரைந்து அழுதான். நீயே பேசி உடைச்சிட்டியேடா கேஸை. வக்கீலே வேண்டாம் உனக்கு. ராவுத்தர் வக்கீல் தட்டி கொடுக்க தலையை குனிந்து ஏற்றான். ராவுத்தர் ஐயாவும் கௌசல்யாவும் கோர்ட்டு வரை தனக்காகவே வந்த தைரியம்தான் பேச வைத்தது என்றான். தன் சார்பில் அபராதம் கட்டின ராவுத்தரை தரையில் விழுந்து கும்பிட்டான். கடவுளுக்கு தெரியும், வண்டி ஓட்டினது நீ இல்லைன்னு, உன் பேரில் குத்தம் இல்லைன்னு. குத்தம் இல்லாத மனசுதான் சத்தியத்தை சத்தமாக பேசும். ராவுத்தர் ஆதரவாய் பேசினார். கௌசல்யா வாரம் தவறாது சிறைக்கு வந்து பார்ப்பதாய் சொன்னாள். கோர்ட்டு கலைந்து போலீஸ் வண்டி ஏறுகிற வரை பேசி கொண்டிருந்தாள். யார் அது என்று வேறு வழக்குக்கு வந்திருந்த பெண்கள் கேட்டபோது எங்கள் ஆம்பளை என்றாள். உறவு என்பது சடங்கால் வருவதில்லை. அது ஒரு உணர்வு. உணர்வே வர வேண்டும் என்பதற்கான கருவிதான் சடங்கை ஒழிய கருவியே உணர்வாகாது. புருஷன் என்பவன் யார்? நம்பிக்கை தருபவன். புருஷனின் கடமை என்ன? தீங்கிலிருந்து பெண்களை காப்பாற்றுதல். பெண்ணின் கடமை என்ன? புருஷனின் பெருமையை வளர்ப்பது, அவனுக்கு இடையறாத துணை நிற்பது. எனவேதான் கடவுள் பரம புருஷன். மனிதர் அனைவரும் பெண்கள் என்கிறதான பாவம் வேதத்தில் சொல்லப்படுகிறது. வக்கீலும் ராவுத்தரும் கோர்ட்டு முடிந்த பிறகு பேசி கொண்டிருந்த தத்துவம் கௌசல்யாவுக்கும் செல்லத்தம்பிக்கும் புரியவில்லை. புருஷனும் மனைவியும் முற்றிலும் கலத்தல் என்பது இல்லை. அதே நேரம் மனைவி இல்லாத புருஷனுக்கும் பெருமை இல்லை. புருஷன் இல்லாத பெண்ணுக்கும் புகலிடமில்லை. பரமாத்மா புருஷன், ஜீவாத்மா மனைவி. இதுவே துவைதம். இரண்டாவது வெவ்வேறானது. வெவ்வேறாயினும் விலக முடியாதது, விலகல் இல்லாதது. வக்கீல் ராவுத்தருக்கு விளக்கி கொண்டிருந்தார். செல்லத்தம்பியும் கௌசல்யாவும் அந்த வேதனை நேரத்தில் மனத்தால் புருஷன் மனைவியானார்கள். சேர்ந்து நடக்க முடிவு செய்தார்கள். எத்தனை சோதனை வந்தாலும் விலக்கக்கூடாது என்றார்கள். விலக முடியாது என்று நினைத்தார்கள். தத்துவம் தெரிந்த வாழ்க்கையை அமைத்து கொள்ளுதல் என்பது எல்லோருக்கும் நியதியில்லை. சிலருக்கு சற்றென்று வாழ்க்கையை தத்துவமாகிறது. அத்தியாயம் 34. விஸ்வநாதன் முழுகினான். முகத்தில் ஈரம் படுவதாய் உணர்ந்தான். கண்களை மெல்ல திறந்தான். குழந்தைகளை அவன் முன்னே தூக்கி காட்டி கொண்டிருந்த காயத்ரி சந்தோஷமாய் ஹலோ என்றாள். விஸ்வநாதனுக்கு தன்னெதிரே இருப்பது யார் என்று தெரியவில்லை. தாரணி எங்கே முனகினான். கௌசல்யாவும் அவள் துணையும் பாம்பே குடோனில் பின்னி திளைத்தது ஞாபகம் வந்தது காயத்ரிக்கு. தன் தலையிலே தானே பூக்கடை கவிழ்த்து கொள்ளும் சந்தோஷம் தெரிந்தது அதில். இங்கே எதிரில் இது வேற விதம். புருஷன் விழித்திருந்து அசைந்ததும்
மனைவி ஓடி வந்தாள். சிதலமாய் கிடக்கிற புருஷன் முகத்தை ஏந்தி கொண்டாள். இடம் மறந்தாள், வெட்கம் மறந்தாள். ராஜா ராஜாப்பா முழிச்சுண்டுட்டா சமயபுரத்தாலே வயிற்றுல பாலை வாத்தியேடி உன் மண்ணில ஈர துணியோடு உருள்றேன் தாயே எங்கோ யாருக்கோ உறுதி சொன்னாள். வழியிலும் பயத்திலும் மனைவியின் அணைப்பில் நெகிழ்ந்து கண் கலங்குவனை மார்போடு அணைத்து கொண்டாள். ஒன்றுமில்லை. சேச்ச, நான் இருக்கிறச்ச எதுக்கு என் ராஜா கண் கலங்கணும்? எல்லாம் சரியா போயிடுத்தே. எண்ணி 10 நாள் சிங்க மாதிரி எழுந்து நடக்காதா? போராத வேலை, கண் திருஷ்டி. என்னை மாதிரி சந்தோஷப்பட்டவள் உண்டான்னு நானே கர்வப்பட்டதுக்கு பலன் என் சாமர்த்தியம்தான் இந்த குடுத்தனம்னு நான் பேசினதுக்கு விழுந்த அடி ராஜாவை படுத்தி இருக்குது. எங்கள் அப்பா சொல்லுவா, எத்தனை சந்தோஷப்பட்டாலும் இது யாரோ போட்ட பிச்சைன்னு நினச்சிக்கணும்னு. அது தெரியாத போச்சு. ஒரு ஆட்டம் ஆட்டி விட்டுடுது. என்ன குடிக்கிறேன்? ஹார்லிக்ஸ் கரைச்சி தரட்டுமா? ஜூஸ் வேணுமா? கவனமாக அடிப்படாத இடம் முழுவதும் தடவி தடவி பேச்சை பஞ்சு புதியாய் ஒற்றி ஒற்றி கண்ணீரத்தில் குளிப்பாட்டி புருஷனை குழந்தையாய் மாற்றி என்னால் தான் உனக்கு ஹிம்சை என்று அவன் கழுவிற்கும் பகிர்ந்த மனசின் மனம் கரைந்து காயத்ரி ஹா என்று பார்த்து கொண்டிருந்தாள். காதலினால் மானுடருக்கு கலவி உண்டாம், கலவியிலே மானுடருக்கு கவலை தரும். நெஞ்சு நனைய குமுறி குமுறி வருத்தத்தில் இப்படி ஆணும் பெண்ணும் பேசிக்கொள்வதே கவிதைத்தானோ என்னவோ ஒன்று இவர்களை பிணைத்துதான் வைத்திருக்கிறதோ? இந்த ஸ்நேகம் எத்தனை நாள்? ஆயுசு பந்தம் வரையிலா? வலிக்கிற நேரம் மட்டுமா? தூ என்று தாரிணி இவனை ஏசமாட்டாளா? சர்தான் போடி, எனக்கு தெரியும் என்று விஸ்வநாதன் சொல்லியிருப்பானா? சார்ந்திருப்பது என்பது மிக அவசியம்தானா? எதிரி சார்ந்திருப்பது தவிர்க்க முடியாதோ? இந்த அழுகை வேதனை கூட சந்தோஷம்தானா? போன வருஷம் கத்தி குத்துப்பட்டு ஆஸ்பத்திரியில் 15 நாள் இவர் கிடந்தார். அப்போ நான் பட்ட பாடு பகவானுக்கு தான் வெளிச்சம். இன்னும் கர்வம் பொங்க தாரிணி பல வருடங்கள் சொல்லிக்கொள்ள வாய்ப்பா? மனிதன் கூடி வாழும் இயல்பினன். உண்மையா பிரமையா? சொல்லி கொடுக்கப்பட்டதா மாயையா? மாயை என தெரிந்து மீற தெரியாமல் மாயையை அங்கீகரித்து கொள்வதா? உனக்கு நான் உதவ எனக்கு நீ உதவு என்கிற பண்டமாற்றமா? என்னுள் யாரோடும் ஒட்டாத தன்மை இருக்கிறதே, அதே நேரம் கூடி வாழ வேண்டிய நிர்பந்தம் வருகிறதே. உணவுக்கும் உடைக்கும் வம்சாவளிக்கும் அடுத்தவரை எதிர்நோக்கும் தன்மை. எவ்வளவு பெரிய சிக்கல் இங்கே! அடுத்தவரை தன் தனிமையோடு அங்கீகரிக்க வேண்டிய நிலை. உறவே சுகம், உறவே சுமை. மனிதன் எதை துறக்க வேண்டும்? தனிமையை மறக்கவா? உறவை அறுக்கவா? எது அமிர்தம், எது நஞ்சு? இரண்டும் கலந்துண்டு இது என்ன வேதனை? வெளியே நிழலாடிற்று. நாராயணசுவாமி நின்றிருந்தார். தாரிணி நிழல் பட்டு திரும்பினாள். வாங்கோ என்று அழைத்தாள். கொஞ்சம் அவரை பார்த்துக்கோ காயத்ரி, நான் ஏதாவது குடிக்க கரைக்கிறேன். விஸ்வநாதன் நானுசாரை நோக்கி புன்முறுவல் செய்தான். காயத்ரியை நோக்கி தலையசைத்தான். அப்பா முழிச்சுண்டியா? கலங்கி போயிட்டேன்டா குழந்தை. நானுசார் உதடு நடுங்க அவர் அருகில் அமர்ந்தார். தாரிணி, இந்த பெண்ணை உனக்கு தெரியுமா? நானுசாரோட டாக்டர். தெரிஞ்சின்றேன். ரொம்ப உதவி. குழந்தைகளை அவாத்தான் முழுக்க பார்த்துண்டா. மாமா 100 தரம் மருந்துக்கும் ஆரஞ்சு பழத்துக்கும் அலைஞ்சார். மாமா இல்லைன்னா சரக்கு எடுத்திருக்கவே முடியாது தாரணி. போருண்டாப்பா, என் ஜென்மத்துக்கும் போரும். உனக்கு நான் உதவின்னு நினச்சி பண்ணிட்டு நீ இப்படி நாரா கிழிஞ்சு கிடக்கிறது போரும். கிடக்கு நானுசார். எம்டி வந்தாரா? வாசல்ல இருக்கார். வர சொல்லட்டுமா? காயத்ரி ஆஃபீஸ் ஆட்களை அழைத்து வந்தாள். கூட்டம் கூடிற்று. புகழ் மாலைகள் சூட்டப்பட்டன. வலித்த இடம் விழுப்புண்ணாயிற்று. வார்த்தைகள் பதக்கங்கள் ஆயின. லாரி வாடகை கொடுக்க வேண்டும் சார். நானும் சார் இல்லாத இந்த டிரான்சாக்ஷன் இல்லை. இது அவருடைய மகள். நமக்கு உதவி செய்ததில் பெரும் பங்கு காயத்ரிக்கு தான். அவர்களிடம் பேசுங்கள். வடிவேல் அட்ரஸே காணோம். எங்கே கொண்டு போய் வாடகை கொடுக்கறது? அதெல்லாம் அப்புறம், முதல்ல உன்னோட உடம்பு தேரட்டும். எம்டியும் நானும் சாரும் தனியே பேசினார்கள். தெருவில் ஒரு மாதிரி விஷயம் தெரிஞ்சு போயிடுது. இன்னும் தெளிவாக தெரிஞ்சா என் பொண்ணுக்கு வேலை போயிடும். நானும் அந்த தெருவில் இருக்க முடியாது. புரிகிறது. இங்கிலீஷ் கம்பெனி என்றைக்கும் நன்றி மறக்காது. நீங்கள் விஸ்வநாதனை கவனித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நாங்களும் செய்கிறோம்.
ஆஃபீஸ் நகர்ந்து விட்டது. மிச்ச பேரல்களை எடுக்க வேண்டும். எடுத்த பேரலை உடைத்து ரப்பர் பால் எடுக்க வேண்டும். ஏகப்பட்ட வேலை கம்பெனிக்கு. 17 நாட்களுக்கு பின் விஸ்வநாதன் எழுந்து நடக்கத் தொடங்கினான். நன்னடத்தையும் சுதந்திர தின விழாவும் சிறை தண்டனையை குறைத்து கொடுக்க செல்லத்தம்பி வெளியே வந்தான். காந்திலால் டிரான்ஸ்போர்ட் நஷ்டம் என்பதால் ஆள் குறைப்பு செய்தான். காயத்ரி வேலை இழந்தாள். வடிவேலு தலைமறைவான 3ஆம் நாளே கூலி ஆட்கள் வேலைக்கு திரும்பிவிட்டார்கள். எப்போது காந்திலால் ஸ்நேகம் இல்லை என்றாகிவிட்டதோ அவன் குடிசையும் ஸ்நேகம் இல்லைதான். வயசு பொண்ணை வைத்து கொண்டு பட்டணத்தில் எங்கே போவது? எங்காத்துக்கு வாங்கோ. தாரணி நானுசாரையும் காயத்ரியையும் வரவேற்றாள். வரமாட்டேன்னு சொல்லிடுவேன்னு பயந்தேன் சார். நீங்கள் வந்தது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? விஸ்வநாதன் தந்தையையும் மகளையும் வரவேற்றான். நான் மட்டும் இருந்திருந்தா வந்திருக்க மாட்டேன் விஸ்வநாதன். நான் வாஷண்டி. காயத்ரிக்கு ஒரு இடம் வேணுமே. ரொம்ப சூட்டிக்கான பொண்ணு சார். தேடலும் கோபமுமாக இருக்கிற பொண். அதான் என் கவலை. சிரித்து வெட்கப்பட்டு தலையை குனிஞ்சு நிற்கிறதா இருந்தால் சரி, பழிச்சு போன்னு விட்டுடலாம். தெரிஞ்சாகணும்னு பறக்கிறது. அதான் பட்டணத்துக்கு கூடவே கூட்டின்னு வந்தேன். அவளுக்கு சொல்லி கொடு விஸ்வநாதா. எனக்கே ஒன்றும் தெரியாது சார். இல்லை விஸ்வநாதா, உனக்கு உலகம் தெரிஞ்சிருக்கு. கவிதை எழுதுகிறவன் வார்த்தையிலேயே காணாமல் போகிறவன் இல்லை. நீ எடுத்த காரியம் முடிக்கணும்னு கவலைப்படுறவன். எல்லோரும் கவிஞன்தான். அடுத்தவா மனசு நோக்குவேன்னு யோசிக்கிறவன்தான் கலைஞன். மனசு ஒன்றி முனைப்போடு செய்கிற காரியம் எல்லாம் வசதிதான், யோகம்தான். வயிற்று பாட்டுக்கு ஏதாவது தொழில் பண்ணிண்டே மனசும் வளர்த்துக்கிற வித்தை சொல்லிக் கொடு. எனக்கே அப்படி ஆசை இல்லையே சார். நானும் சார் சினிமா எடுக்கணும்னு ஆசை நெஞ்சு நிறைய உண்டு. நல்ல படம் பார்த்துட்டு வரைச்செல்லாம் புத்தி பேயாய் பறக்கும். உத்தியோகத்தை விட்டுடலாமான்னு தோணும். நடிப்புக்கு போக வேண்டாம். நடிக்கிற ஆசை இல்லை சார். டைரக்ட் பண்ணணும். ரெண்டும் ஒன்று தான். சூத்திரதாரியும் நடித்து காட்டணுமே. ஏன் நடிக்கிறதுல என்ன தப்பு? நடிப்பு அவஸ்தை, நடிகனாவது பாபம். புரியலை சார். கூத்து ஒரு கலை இல்லையோ? ரொம்ப ஆபத்தான கலை அது. அசந்தா ஆளை விழுங்கிடும். நடித்து சுயம் மறந்து போயிடும். தான் எது நடிப்பு எதுன்னு தனக்கே தெரியாத போகும். நான் அப்பப்போ வாழ்க்கையிலே நடந்துக்கிறது இல்லையா? அந்த அவஸ்தையிலே மீள முடியலை. அதையே தொழிலாக வச்சுக்கிறது எவ்வளவோ கஷ்டம். நீங்கள் பேசுறது புதுசாக இருக்குது. உனக்கு கவிதை வர்றது விஸ்வநாதன். எண்ணத்தை மனசை வாக்கியமாக மாற்றுவது. கவிதை எண்ணம் உயர உயர மனசு விசாலமாக வார்த்தையும் வரும். கைத்தட்டலுக்கு கவிதை பண்ணாமல் இருந்தால் போதும். கவிதை இப்போ யாருக்கும் புரியலையே. சினிமா நாடகம் நெருக்கமானது மாதிரி கவிதை புரியலையே. ஒரு தத்துவத்தை கலையாக மாற்றுற போது ஏற்படுற நீர்த்த வடிவம் நாடகம். தத்துவத்துக்கு நெருங்கின வடிவம் கவிதை. நீங்கள் சொல்கிறது சரியாக படலை சார். வாஸ்தவம். வெளியே சொன்னால் இன்னைக்கு சண்டைக்கு வருவான். என் அபிப்பிராயம் இது. மேற்கொண்டு நீ யோசனை பண்ணிப்பார். ஒரு விஷயத்தை கவிதை எழுதுகிற போது உண்டார அமைதி நடிக்கிற போது வருமா? யோசனை பண்ணு. உன் இயல்பு எதுவோ அதையே கவிதை செய்கிறதும் உன் இயல்பே மறந்து போய் வேறு இயல்புகளில் இருப்பதும் வெவ்வேறானது. புரியலையா? அப்பாவும் பொண்ணும் ஒரு அச்சா இருக்கீங்க சார். அதான்ப்பா கவலை. நான் பட்ட மனவேதனை இதுக்கும் வருமோன்னு கவலை. பொன் குழந்தையா வேற இருக்கே. வந்து ஒன்றுமே பேசலையே. வேலை போயிடுத்துன்னு வருத்தம். எங்கள் எம்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சார். உனக்கு பெரிய சுமையாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாஸ்தவமாக சந்தோஷமாக இருக்குது சார். ஒரு வாரத்தில் காயத்ரிக்கு இங்கிலீஷ் கம்பெனியில் ட்ரெயினி கிளார்க் வேலை கிடைத்தது. காயத்ரி இரவில் தாரணிக்கு உதவி செய்தாள். குழந்தைகளை கொஞ்சி தூங்க வைத்தாள். நானையர் ஒட்டடை அடித்தார். காய்கறி வாங்கி வந்தார். மீன் கட்டணம் கட்டினார். தோட்டத்து செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினார். பழவந்தாங்கலில் 80 ரூபாய்க்கு வீடு கிடைக்குமா என்று அலைந்தார். எனக்கு உடம்பு முடியலை மாமா. ரொம்ப குமட்டுறது. தலை சுத்தல் ஜாஸ்தி இருக்கு. நீங்கள் வேறு இடம் பார்க்க வேண்டாமே. குழந்தை பிறக்கிற வரை நீங்களும் காயத்ரியும் என் கூட இருங்களேன். தாரிணி மூச்சிரிக்க கேட்டபோது திரும்பி காயத்ரியை பார்த்தார். காயத்ரி, நீயே முடிவு பண்ணுப்பா என்ற போது வேதனைப்பட்டார். இந்த பெண்ணுக்குள் ஏதோ பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்று தீர்மானம் செய்தார்.